ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ஸ்டன்ட் கண்டென்ஸ் மில்க் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான். வீட்லயே ஒரு 2 நிமிஷத்துல நீங்க இந்த இன்ஸ்டன்டா கண்டென்ஸ் மில்க் நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். கண்டென்ஸ் மில்க் நம்ம நிறைய ஐட்டத்துல நம்ம யூஸ் பண்றோம். நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ்ல, கேக் ரெசிபிஸ்ல எல்லாத்துலயும் நம்ம யூஸ் பண்றோம். பாயசம், கீர் அதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம வந்துட்டு கண்டென்ஸ் மில்க் தேவைப்படும். இப்போ நம்ம கையில வந்துட்டு மில்க் மேடோ இல்ல வேற எந்த கண்டென்ஸ் மில்க்குமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மில்க் பவுடர் இருந்துச்சுன்னா போதும். நீங்க ஈஸியா இந்த 2 நிமிஷத்துல இந்த கண்டென்ஸ் மில்க் ரெடி பண்ணிடலாம். அதே டேஸ்ட்ல அதே டெக்ஸ்சர்ல இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த ஈஸியான இன்ஸ்டன்ட் கண்டென்ஸ் மில்க் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் செய்யறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு நெஸ்லேயோட எவ்ரிடே மில்க் பவுடர், எவ்ரிடே டைரி ஒயிட்னர் அப்படின்னு வரும்ல அந்த மில்க் பவுடர். இது வந்துட்டு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பொடி பண்ண சர்க்கரை, இது வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் பவுடர், இது வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்துட்டு சோடாப்பு, நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம்ல, பஜ்ஜிக்கெல்லாம் போடுவோம்ல அந்த சோடாப்பு. ஒரு பிஞ்சுக்கும் கம்மியா, சும்மா கொஞ்சமா இப்படின்னு எடுத்து போட்டோம்னா இவ்வளோ இருக்கும், அந்த அளவுக்கு மட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு வெது வெதுப்பான தண்ணி. நம்ம கை வச்சோம்னா நம்ம கையை பொறுக்கிற சூட்டை இருக்கணும் தண்ணி, வெது வெதுப்பான தண்ணி. இது வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மில்க் பவுடர் சேர்த்திடலாம். பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சர்க்கரை சேர்த்திடலாம். எடுத்து வச்சிருக்கிற இந்த 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதையும் சேர்த்திடலாம். எடுத்து வச்சிருக்க இந்த கொஞ்சோண்டு சோடாப்பு இருக்குல்ல அதையும் சேர்த்திடுங்க. இது 1 டீஸ்பூன் நெய்யும் இதுல சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு விஸ்க் இல்லைன்னா ஃபோர்க்கு இல்லைன்னா ஸ்பூன் ஏதாவது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெது வெதுப்பான தண்ணி விட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாம நல்லா ஈவனா இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போறோம். பாருங்க, இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம அடுப்புல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு பாயில் பண்ண போறோம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மிக்ஸை ஊத்திடலாம். இதுல இதை வந்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது வந்துட்டு ஒரு சூடாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் மட்டும் நம்ம இதை வேக வைக்க போறோம். இப்போ இதுல வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் அப்புறமேட்டு நெய் எல்லாம் ஊற்றி இருக்கோம்ல, அதெல்லாம் வந்துட்டு ஒன்னா சேரணும். அதுக்காக நம்ம வந்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை வேக வைக்க போறோம். நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அடியில பிடிச்சுக்கும். ஏன்னா பால் பவுடர் இல்லையா, அதனால திக்கா இருக்கு, அதனால அடியில பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால விடாம இந்த மாதிரி கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு பாயில் வந்ததுக்கு அப்புறம் 2 நிமிஷம் வச்சோம்னா போதும். பாருங்க, 2 நிமிஷம் கொதிச்சிருக்கோம் நம்ம ஊத்தி வச்சது. பாருங்க திக்காயிடுச்சுல, உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம இறக்கிடலாம். ஏன்னா இது வந்துட்டு இன்னும் திக்காகும். ஆறுச்சுன்னா நம்ம கரெக்டா அந்த கண்டென்ஸ் மில்கோட கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துடும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சரியா 2 நிமிஷம் இது பாயில் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சிங்கன்னா போதும். ரொம்ப வேக வச்சா ரொம்ப திக்காயிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ நம்மளோட இன்ஸ்டன்டான கண்டென்ஸ் மில்க் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஏர்டைட் டின்ல போட்டு நீங்க வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 டேஸ் வரைக்கும் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு. இப்போ நம்மளோட இன்ஸ்டன்டான கண்டென்ஸ் மில்க் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு வேளை கண்டென்ஸ் மில்க் இல்லாத சமயத்துல இந்த மாதிரி நம்ம சீக்கிரமா ஒரு 2 நிமிஷத்துல ஒரு கண்டென்ஸ் மில்கை நம்ம ரெடி பண்ண முடியும். மில்க் பவுடர் நம்ம கையில இருந்துச்சுன்னா. இந்த சூப்பரான கண்டென்ஸ் மில்கை நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.